யோவான் எழுதிய இரண்டாம் கடிதம் 2 யோவான் அதிகாரம் 1. மூப்பனாகிய நான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்ணிற்கும் அவளது குழந்தைகளுக்கும் எழுதுவது, நான் உங்கள் அனைவரையும் உண்மையான நற்செய்தியின்படி நேசிக்கிறேன். உண்மையை அறிந்த அனைவரும் உங்களை நேசிக்கிறார்கள். நம் அனைவருக்குள்ளும் இருக்கிற உண்மையால் நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். என்றென்றைக்கும் இந்த உண்மை நம்மோடு கூட இருக்கும். பிதாவாகிய தேவனிடமிருந்தும் அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் அமைதியும் நம்மோடு இருப்பதாக. உண்மை, அன்பு ஆகியவற்றின் மூலமாக நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். உங்கள் குழந்தைகளில் சிலரை குறித்து அறிவதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். பிதா நமக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் உண்மையின் வழியை பின்பற்றுகிறார்கள் என்பதை அறிந்து நான் சந்தோஷப்படுகிறேன். இப்போதும் அன்பான பெண்மணியே, நான் உனக்கு கூறுகிறேன், நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். இது புது கட்டளை அல்ல, தொடக்கத்திலிருந்தே நாம் பெற்ற அதே கட்டளையாகும். நாம் வாழும்படியாக அவர் கட்டளையிட்ட வழியில் வாழ்வதே அன்பு காட்டுவதாகும். தேவனின் கட்டளையும் இதுவே. நீங்கள் அன்பின் வாழ்க்கையை வாழுங்கள். தொடக்கத்திலிருந்தே நீங்கள் கேள்விப்பட்ட கட்டளையும் இதுதான். இப்போது உலகில் அநேக தவறான போதகர்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து ஒரு மனிதனானார் என்பதை இந்த தவறான போதகர்கள் சொல்ல மறுக்கிறார்கள். இந்த உண்மையை சொல்ல மறுக்கிற மனிதன் தவறான போதகனும் போலி கிறிஸ்துவமாயிருக்கிறான். எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் செயல்களுக்குரிய நற்பலனை இழந்து விடாதிருங்கள். உங்களுக்குரிய எல்லா பலன்களையும் பெறுவதில் எச்சரிக்கையாக இருங்கள். கிறிஸ்துவின் போதனைகளை மட்டுமே பின்பற்றுவதை ஒருவன் தொடர வேண்டும். கிறிஸ்துவின் போதனைகளை ஒருவன் மாற்றினால் அம்மனிதனிடம் தேவன் இல்லை. ஆனால் தேவனின் போதனைகளை தொடர்ந்து ஒரு மனிதன் பின்பற்றினால் அம்மனிதன் பிதா குமாரன் ஆகிய இருவரையும் ஏற்றுக்கொள்கிறான். ஒருவன் இப்போதனையை கொண்டு வராமல் உங்களிடம் வந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்காதீர்கள், அவனை வரவேற்காதீர்கள். நீங்கள் அவனை ஏற்றுக்கொண்டால் அவனது தீய செயல்களுக்கும் நீங்களும் உதவியவராவீர்கள். நான் உங்களிடம் கூற வேண்டியது மிகுதி, ஆனால் தாளையும் மையையும் பயன்படுத்த விரும்பவில்லை. பதிலாக உங்களிடம் வர எண்ணுகிறேன். அப்போது நாம் ஒருமித்து பேச இயலும். அது நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்கள் சகோதரியின் குழந்தைகள் தங்கள் அன்பை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள்.